இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துல இறுதி நாட்களை நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாததாய் காணப்படுகிறது. அதனால மிகவும் நம்ம வேதனைக்குள்ளானவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அதனுடைய வேதனை நிமித்தமாக நாம் பெருமூச்சு விடுகிறவர்களாக கூட அநேக நேரங்களில் காணப்படுகிறோம். நாம் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து வருகிறோம். நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர், நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழையிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்னு நம்ம நேத்து தியானித்தோம். அவருடைய கீழ்ப்படிதல் அதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு தியானித்தோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைந்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்துல அடிமைத்தனமா இருக்காங்க, அடிமையாக அவங்க இருக்காங்க. 400 வருஷங்களுக்கு மேலாக அவங்க அடிமையாக அங்க இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்ததாக, நிந்தைக்குள்ளானதாக, அவமானத்துக்குள்ளானதாக, ஒருவேளை அடிமைத்தனத்துக்குள்ளானதாக நம்ம காணப்படலாம். நமக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதற்கு அநேக அடிமைத்தனத்தை போன்ற சூழ்நிலைகள் நம்ம காணப்படலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை நினைத்தருளுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நினைத்தருளும் போது என்ன நடந்தது அப்படின்னா, அப்படி சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து அவங்க விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம எல்லாருமே நன்றாக அறிவோம். அப்போ இந்த இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் கண்ணோக்கினார், அவர் நினைத்தருளினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு முந்தைய வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் வசனத்துல பின்பகுதி, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து அவங்க முறையிடுறாங்க, அவங்க ஆண்டவரை நினைவு கூடுறாங்க, ஆண்டவரை நோக்கி அவங்க என்ன செய்யறாங்க? முறையிடுறதுனால தேவ சந்நிதியில் அவருடைய முறையிடுதல் எட்டிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் 24ஆம் வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களில ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் மறந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். அநேக வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அநேக உடன்படிக்கைகள் நம்மோடு செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீட்டு அவர் நமக்கு உடன்படிக்கை செய்து நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறாரு. ஆனா இந்த நாட்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய போராட்டங்கள் நம்மை அமிழ்த்துகிறதான அடிமைத்தனத்தின் நுகங்களின் நிமித்தமாக நாம் அந்த வாக்கு தத்தங்களை மறந்தவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் மறந்தவர்களாக காணப்படலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் அதை மறந்து போகிறவர் அல்ல. அவர் நினைவு கூர்ந்து அதை நம்ம நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கைய நினைவு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக யோசேப்பு வழியாக அந்த யாக்கோபுடைய சந்ததிகள் தான் எகிப்துக்கு போனாங்க. அவங்களுடைய சந்ததிகள் தான் இப்ப அடிமைத்தனமா இருக்காங்க. அப்ப ஆண்டவர் அவர்கள் முன் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவனா இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்முடைய காரியங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எதில் அடிமைத்தனத்தை போல நம்ம காணப்படுகிறோம்? ஒருவேளை கடன் பிரச்சனையினால மூழ்கி அடிமையாய் நம்ம காணப்படுகிறோமா? இல்ல வியாதி நிமித்தமாக நம்ம அப்படிப்பட்டதான காரியங்கள்ல இருக்கிறோமா? என்னைக்கு இந்த காரியம் எனக்கு சரியாகும்? பல மாதங்கள் ஆகுது, பல வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த எகிப்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துக்கு மேலாக அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க.
இருந்தாங்க. இதே போல பல வருடங்களாக ஒரு பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக நம்ம காணப்படலாம். இதிலிருந்து எப்படி நான் விடுதலை பண்ண முடியும், விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடத்துல நம்ம ஏறெடுக்கிறவர்களாக காணப்படணும். ஏன்னா இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. என்னுடைய பிரச்சனைக்காக, என்னுடைய போராட்டத்திற்காக நான் முறையிடுகிறது ஆண்டவரிடத்துல முறையிடுகிறேனா, இல்ல நான் மற்றவர்களிடத்துல போய் முறையிடுகிறவளாக காணப்படுகிறேனா அப்படின்னு நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம், நாம் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறவர்களாக காணப்படணும். நம்முடைய பெருமூச்சு அவருடைய சந்நிதியில் போய் எட்டுகிறதாக காணப்படணும். ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 14:2 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர் கண்ணோக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது, நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல முறையிடும் போது அவர் நம்மை கண்ணோக்குகிற தேவனாய் இருக்கிறார். கண்ணோக்கி நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய், விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்துல முறையிடுறாங்க. ஆண்டவர் அவர்களை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, மோசேக்கு தரிசனமாகி அவர் இந்த ஜனங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறக்கூடாதது போல என்னுடைய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. நான் எவ்வளவோ ஆண்டோடைய சமூகத்துல முறையிட்டிருக்கேன். என்னுடைய ஜெபம் அவருடைய சமூகத்துல போய் எட்டினதா, அவர் என்னை கண்ணோக்கமா இருக்கிறாரா, அவர் என்மேல் நினைவா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில நாம் அங்கலாய்க்கிறவர்களாக, சிறுமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஆனா நம்முடைய சூழ்நிலையின் பின்னணியத்துல இந்த ஜனங்களுக்கு தெரியாது, மோசே என்கிற நபர் நம்மை வழிநடத்தி செல்வார் அப்படின்றது தெரியாது. ஆனா ஆண்டவர் அவர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை செவ்வையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மோசேக்கு தரிசனமாகி அந்த காரியங்களை அவள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே போல ஒருவேளை இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் முடிய போகுது, இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக உங்களுடைய சூழ்நிலையின் பின்னணியத்துல எந்த நபர் மூலமாக உங்களுக்கு வர வேண்டும், இல்ல யார் மூலமாக வர வேண்டும், எந்த சூழ்நிலைகளை சரி பண்ண வேண்டும், எந்த காரியங்கள் சரியாக வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, வேண்டுகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய அடிமைத்தனத்தின் வாழ்வு, என்னுடைய சிறையிருப்பு மாறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே நீர் எங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர், நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறீர் அப்படின்னு நாங்க தியானித்தோம். நீங்க இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரே கண்ணோக்கமாயிருந்து அவர்களை நினைவு கூர்ந்தீர் அப்படின்னு பார்த்தோம் தகப்பனே. அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக மோசையை நீர் ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். ஏற்ற வேலை வரும்போது அவர்களை ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினீர் அப்படின்னு நாங்க ஆண்டவரே பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான ஆண்டவரே ஒருவேளை எந்த சூழ்நிலை அப்படின்றது எங்களுக்கு சொல்ல தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நாங்க எப்படி வெளியே வருவோம், இதுல இருந்து எப்படி மீளுவோம், இதுல இருந்து எப்படி நாங்க இன்னும் ஒரு நல்ல லைஃபுக்கு வருவோம், நாங்க இப்படி முடங்கி போய்விடுவோம், இதுக்கு மேல எங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு அடிமை போல சிறையிருப்புக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிற தகப்பனே, இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்துல ஆண்டவரே முடிவதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒரு வழியை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சூழ்நிலைகளின் பின்னணியத்துல நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறீர், நீர் அவர்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் அப்படின்றத அவங்க கண்கள் காணும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான அடிமைத்தனத்தின் பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து அடிமைத்தனங்கள் ஆண்டவரே மாறி அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியான கிருபையை கட்டளையிடுங்க. இந்த வருஷம் முடிந்து ஆண்டவரே புது வருஷத்துக்குள்ள போகும்போது அவங்க விடுதலை உள்ளவர்களாக கடந்து செல்லும்படியான கிருபையை தந்துள்ளுங்க. அதற்காக நாங்கள் உம்மிடத்தில் முறையிடுகிறவர்களாக, உண்மை நோக்கி மன்றாடுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் மற்றவர்களிடத்துல முறையிடுகிறவர்களாக அல்ல, உம்மிடத்துல முறையிடுவர்களாக உங்களுடைய கிருபையினால எங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே எல்லா விதமான அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்து நமக்கு விடுதலை தந்தருள்வாராக. ஆமீன்.